மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் அழகில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு வடக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. பழமையும் தெய்வீகமும் நிறைந்த இளஞ்சி குமார கோவில். இயற்கை எழிலுடன் கூடிய இந்த இளஞ்சி கிராமத்தில் இளமை கோலத்தில் அருள் புரியும் முருகப்பெருமானின் வரலாறு பல நூற்றாண்டுகள் பின்னோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது. ஒரு காலத்தில் திரிகூடாசல மலைப்பகுதியில் காசிப முனிவர், கபில முனிவர், துர்வாச முனிவர் ஆகிய 3 மகரிஷிகள் ஒன்று கூடி உலகத்தின் உண்மை பொருள் என்ன என்பதை பற்றி ஆழ்ந்த தத்தத்துவ விவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த உலகம் உள்பொருளா இல்லையா என்ற கேள்வியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. கபிலர் உலகம் இல்பொருள் என்றார். ஆனால் காசிபரும் துர்வாசரும் முத்தொழில் செய்யும் கடவுளர் இல்லாமல் உலகம் தோன்றாது, எனவே அது உள்பொருளே என்றனர். பின்னர் அந்த உள்பொருள் யார் என்ற விவாதம் எழ திருமால், பிரம்மன், உருத்திரன் என வாதம் அதிகரித்தது. அப்போது உண்மை வெளிப்பட வேண்டும் என்று துர்வாச முனிவர், முருகமுனிவர் முருகப்பெருமானை வேண்டினார். அந்த வேண்டுதலுக்கு செவிசாய்த்த முருகப்பெருமான் இளமை வடிவில் அவர்கள் முன் தோன்றி, யாமே விதியாக நின்று படைப்போம், அரியாக நின்று காப்போம், மற்றையோராக நின்று அழிப்போம் என்று தானே மும்மூர்த்திகளாகவும் முத்தொழில்களையும் செய்பவன் என்பதை உணர்த்தினார். இதனால் 3 முனிவர்களும் உண்மையை உணர்ந்து முருகப்பெருமானை வணங்கினர். அவர்கள் இவ்விடத்திலேயே வீற்றிருந்து வழிபடுவோருக்கு ஞானமும் வேண்டிய வரங்களையும் அருள வேண்டும் என்று வேண்ட அந்த வேண்டுதலை ஏற்று குமாரர் இளஞ்சியில் நிரந்தரமாக எழுந்தருளினார். பின்னர் சிவபெருமானின் திருமணத்தின் போது பூமி சமநிலையை இழந்ததால் அகத்திய முனிவர் தெற்கே வந்தார். சிவனை தரிசிக்க விரும்பிய அகத்தியருக்கு குற்றாலத்தில் நேரடி அனுமதி கிடைக்கவில்லை. அதனால் இளஞ்சியில் முருகப்பெருமானை வேண்டி அருள் பெற்றார். சிற்றாற்றின் கரையில் வெண்மணலை குவித்து சிவலிங்கம் அமைத்து பூஜை செய்தார். அவ்வாறு மணலில் உருவான சிவன் இருவாளுக நாயகர் என்றும் அம்மை இருவாளுக ஈசர்க்கினியாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். இவ்வாறு அகத்தியருக்கு சிவதரிசனம் கிடைக்க வழிகாட்டியவராக இளஞ்சி குமாரர் இத்தலத்தில் சிறப்பு பெறுகிறார். இங்குள்ள விநாயகர் செண்பக விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் புரிகிறார். இளஞ்சி குமாரர் இளமை கோலத்தில் காட்சி தருகிறார். தோசை, அப்பம், வடை போன்றவை இங்கு விசேஷ நிவேதனமாக படைக்கப்படுகின்றன. பிரமதேவரும் இந்திரனும் வழிபட்டு அருள் பெற்ற பெருமை கொண்ட தலம் இது. அருணகிரியார் தனது திருப்புகழில் குமாரரை வரதராஜ பெருமாள் என்று போற்றி பாடியுள்ளார். இங்கு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு தேவையான பால் பக்தர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டு செய்யப்படுவது ஒரு தனிச்சிறப்பு. மயில் வாகனம் சுவாமியின் இடப்புறத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. திருவிழாக்கள். சித்திரை மாதத்தில் 10 நாள் திருவிழா. கந்த சஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம், ஆடிக்கிருத்திகை, ஆவணி பவித்ர உற்சவம், நவராத்திரி, திருக்கார்த்திகை, மகா சிவராத்திரி என ஆண்டு முழுவதும் விழாக்கோலம் காணப்படுகிறது. பக்தர்களின் வேண்டுதல்கள். திருமணத் தடை நீங்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, தொழில் முன்னேற, குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக இந்த இளஞ்சி குமாரரை பக்தர்கள் நம்பிக்கையுடன் வேண்டுகின்றனர். நேர்த்திக்கடன். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முடிக்காணிக்கை, பால் அபிஷேகம், விசேஷ அர்ச்சனை செய்து காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கி நேர்த்தி செலுத்துவது இத்தலத்தின் தனிச்சிறப்பு. இயற்கை அழகும் ஆன்மீக மகத்துவமும் ஒன்றிணையும் இந்த இளஞ்சி குமார கோவில் ஒருமுறை வந்தால் மீண்டும் வர தூண்டும் ஒரு தெய்வீக தலம்.